பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜெப நேரத்தை 12 மணி நேர ஜெப நேரத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படியாக விசேஷமாக போதைக்கு அடிமையாக இருக்கிறவர்களையும் கூலிப்படை கொலை செய்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த ஐஎம்டிவியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். விசேஷமாக இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஐஎம்டிவிக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் வழிநடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த 12 மணி நேர உபவாச ஜபத்தை நாங்கள் பங்கு பெறும்படியாக நீர் கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்டிலே நீர் எங்களுக்கு போதுமானவரை இருந்து அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜபங்களெல்லாம் கேட்டு நீர் பதில் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட, இந்த நேரத்திலும் கூட விசேஷமாக ஆண்டவரே, போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்ற மக்களுக்காக அதிலிருந்து விடுதலை பெற ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாய் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் கிருபையாய் இறங்கி அந்த பழக்கத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவரை நீர் விடுவிக்க வேண்டுமாய், ரட்சிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதே போல் கொள்ளை செய்கின்ற மக்களை கூட நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரை கூலிப்படைகளை கூட நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. அவர்கள் கூட மனமாற ஆண்டவரை கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு ஆண்டவரே ஒத்து போகின்ற ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரத்திலே கொடுக்குறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அவளையும் கூட ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த முழு ஜப நேரத்தையும் உங்கள் கரத்திலே கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்களை ஜபத்திற்கு உங்கள் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனித்துக்கொள்ளுமா இருந்து ஒவ்வொன்றிற்கும் ஆம் என்றும் பதில் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நசரேயனாகிய இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை வீழ்த்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். இதே நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கண்களை மூடி ஆராதனை வேலையில் கர்த்தர் நம் மத்தியில் மகிமைப்படுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதில் நம்மளுடைய வல்லவர். அப்படியாக நம்முடைய ஒரு விசையாக இந்த கூடுகையில் கர்த்தர் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறதற்காக நம்ம ஜெபிப்போம். இந்த நேரத்தில் கர்த்தர் இந்த பாடல்கள் மூலியமாக இதற்குள்ளே யாரெல்லாம் அடிமையாக இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தர் இந்த பாடல் மூலயமாக இன்றைக்கு ஒரு விடுதலை செய்வார் என்று விசுவாசிப்போம். உங்கள் வீட்டில் யாராவது இதுக்கு அடிமையாக இருக்கிறார்களா? ஒரு விசையாய் அவர்களை மனதில் நினைத்து கொண்டு இந்த பாடலை நீங்கள் உற்சாகத்தோடு பாடுங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியில் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவர்களுடைய அந்த பாவத்தையும் கர்த்தருக்கு கிருபையினால் இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குகிற தேவனாயிருக்கிறார். அப்படியாய் நம்ம சிங்ககிபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டேரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நிற்பார் என்ற பாடலை நம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடும்போது கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்கிறதில் வல்லவராயிருக்கிறார். என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார், சிங்ககிபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார், சிங்ககிபியோ சூழ்நிலைப்போ அவர் என்னை காத்திடுவார், சிங்ககிபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், சிங்ககிபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார், சிங்ககிபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சூழ்ந்து வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விரோதமாகவோ அந்த குடியின் ஆவிக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களும் கர்த்தர் இன்றைக்கு விழுங்குகிறதில் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய கரங்களை உற்சாகத்தோடு தட்டி அப்படியாக கர்த்தருடைய கிருபையினால நீங்க பாடுங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை, ஆவியிலான விடுதலை உண்டாக்குறதுக்கு கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். எதிரிகள் என்னை சூழ்ந்து வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே, எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே,
சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். இன்றைக்கு இயேசுடைய ராஜ்யம் உங்களுடைய இருதயத்திற்குள்ள வந்ததுனால இன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை இப்பொழுதே உங்களுக்கு கொடுக்கிறார். விசுவாசிங்க, தேவனுடைய நாமத்தால விசுவாசிங்க. ராஜ்யம் இன்னைக்கு உன்னுடைய இருதயத்துல வந்துருச்சுன்னா அற்புதம் கண்டிப்பா இன்றைக்கு இரவுலயே உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய, இந்த நிமிடத்துல கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்து வல்லவராயிருக்கிறார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து இன்றைக்கு வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்படியே அவர் உன்னை காண்கிற தேவனாக இருக்கிறார், அவர் உன்னை காக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவரே சப்பா, நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே, நீர் என்னை காக்கிற தேவன் ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் எங்கள் நடுவில் வாங்கப்பா, ஆண்டவரே எங்கள் நடுவில் வாங்கப்பா. இந்த பாடலை நம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கைகளை தட்டி என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்களும் ஏக்கங்களும் எல்லாம் கர்த்தரை அறிந்திருக்கிறது. வாலிபலை நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா? உன் எண்ணங்களும் ஏக்கங்களும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னரே அவர் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறதே. அதனால நீ கர்த்தரை, நீ எந்த பாவத்தில் விழுந்தாலும் சரி, எந்த சாபத்தில் விழுந்தாலும் சரி, அம்மா
அம்மா அப்பாவே உங்களை கைவிட்டாலும் சரி, ஆனால் கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். உன்னுடைய நோக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். அதனால நீ பாடலாமா? எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனிக்கிறேன். கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனிக்கிறேன். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அவர் உன்னையும் என்னையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால நம்ம இப்போ ஆராதித்திருக்கிறோம். அதில் கர்த்தர் நம் நடுவில் ஆசைவாடி கொண்டு இருக்கிறார். அப்பா நீங்க என்னோட வந்ததுக்காக நன்றி. நீர் மாத்திரம் ஆளுகை செய்யுங்க, எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆமென். ஆண்டவர் நம்முடைய துதியிலே மகிமைப்பட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போது கூட நாம் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கின்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். போதை பழக்கத்தினாலே உடல் நலம் கெடுகிறது, சமூக நலத்திற்கும் ஊறு விளைக்கிறார்கள். அது சிறு வயதிலிருந்து சிறு பிள்ளைகள் கூட படிப்பு படிக்கின்ற பிள்ளைகள் கூட இந்த விதமான போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். விசேஷமாக கஞ்சா, கோக்கின், நிக்கோடின், மார்பின், புகையிலை, அபின் போன்ற
மருந்துகள் மூலமாக அதை உட்கொண்டு அவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அந்த போதை அடிமையிலிருந்து விடுபடவும் அவர்கள் ரட்சிக்கப்படவும் அதுக்காக நாம் ஜெபிக்கலாம். சகோதரர் ஆபிரகாம் ஜெபிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே இந்த ஆண்டவரே மாலை நேரத்தில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கேயோ உண்டு, அந்த இடத்துல விடுதலை உண்டு. ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே சப்பா அநேக மதுவானத்திலிருந்து ஆண்டவரே விடுதலை பெற நீங்கள் கிருபை செய்வேனும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உடைய கிருபை இல்லாமல் ஆண்டவரே சப்பா எதுவுமே இந்த இடத்துல நடக்காதபடி ஆவியானவரே எங்கேயோ உண்டு ஆண்டவரே அந்த இடத்துல விடுதலை தருகிற தேவன் நீங்கள். ஆவியானவரே சப்பா நீங்கள் விடுவிக்கிற தேவன். ஆவியானவரே சப்பா ஆண்டவரே நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே மதுபானத்தில் அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உங்க கரத்தால் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே சப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரை ரட்சித்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே இயேசுவை நாமத்தினால மதுபானத்துக்கு அடிமைப்படுத்துகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசுவை நாமத்தினால் ஆண்டவரே சப்பா அக்கினினால் சுற்றி எரியப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாலிபன் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கரத்தால் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே இயேசுவை நாமத்தினால ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருளால் அகப்பட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அவங்க சிந்தனைகளை யோசனைகளை சிதறடிக்கிற எல்லா வான மன்றத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளையும் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே பூமி எங்கே சுற்றி இருக்கிற ஆண்டவரே மனிதர்கள் மூலியமாய் கிரியை செய்கிற எல்லா ஆண்டவரே சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நிர்மலம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே சிறு பிள்ளைகளையும் கரத்தால் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே இயேசுவே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் ஆண்டவரே பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சப்பா சிறு பிள்ளைகள் ஆண்டவரே சப்பா புகைக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்க கரத்தால் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த சிறு பிள்ளைகளோட இருதயத்துக்குள்ள பேசுங்க. ஆவியானவரே சப்பா ஆண்டவரே சப்பா நன்றியோடு இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவர் உமக்கென்று வாஞ்சோடு ஓடுகிற ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே இன்னைக்கு ஆளுகை செய்ய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆவியானவரே சப்பா ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களை தொடப்படட்டும். ஆவியானவரே சப்பா ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே சப்பா ஆண்டவரே மதுபானத்திலிருந்து ஆண்டவரே என்னால் வெளியே வர முடியல என்று ஆண்டவரே சப்பா ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே சப்பா இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே வெளியே கொண்டு வாங்க. ஆவியானவரே நம்முடைய கிருபையினால் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் இந்த பாரமான ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த மதுபானத்தெல்லாம் உற்பத்தி செய்கின்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அதில் அநேக பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் அந்த உற்பத்தி பண்ணுற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக அதிலிருந்து அவர்கள் உற்பத்தியை நிறுத்தும்படியாகவும் அதன் மூலமாக ஆண்டவர் நாம மகிமைப்படவும் ஜெபிக்கலாம். தொடர்ந்து இந்த உற்பத்தியாளர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிப்படவும் மனமாறவும் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கலாம். மதுபானம் இருக்கிற இடத்திலே தங்கி தாபர்களுக்கு தானே துக்கமும் சண்டையும் என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கின்றோம். அதனால் இந்த மதுபானத்தை உற்பத்தி பண்ணுகின்ற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாக அதிலிருந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் அல்லாது இந்தியா முழுவதுமாக இந்த மதுபானம் இல்லாத கடையாக டாஸ்மார்க் இல்லாத மாநிலமாக மாறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் அது உற்பத்தியாளர்களை ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே ஆண்டவரை கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பு நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை இந்த நாளில் இசப்பா இந்த 12 மணி நேரம் ஆண்டவரை ஒரே ஒரு தலைப்பை வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தை இசப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இசப்பா அவர்கள் ஒரு விடுதலை காண கர்த்தர் கிருபையாக ஆண்டவரை இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். இசப்பா நாங்கள் நிற்பது நிர்மூலம் ஆகாமல் இருப்பது ஆண்டவரை நம்முடைய தேவ சுத்த கிருபை இசப்பா அப்படியாய் ஆண்டவரை அப்பா மதுபானங்களை தயாரிக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு ஆண்டவரே அவர்களை கர்த்தர் இன்றைக்கு சந்திப்பீராக. ஆண்டவரே கர்த்தர் இன்றைக்கு சந்திங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் இன்றைக்கு அவர்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இது தவறு என்ற ஆண்டவரே அவர்கள் இருதயங்கள் ஐசப்பா இன்றைக்கு குத்தப்படட்ட இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே அவர்களை தயாரிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் கிருபையினால் இன்றைக்கு ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா ஒரு ரட்சிப்பின் பாத்திரம் அவர்களை இன்றைக்கு பற்றி பிடிக்கட்ட. ஆண்டவரே இதனால எத்தனையோ பேர்கள் அப்பா இன்றைக்கு பாதிக்கப்பட்டு ஒரு நிலைமையில காணப்படுகிறார்.
இருக்கிறார்கள் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவரே ஒரு விசையாய் அவர்கள் இனி அந்த பழக்கத்தை செய்யாதபடிக்கு, இனி அந்த பொருள்களை அவர்கள் தயார் செய்யாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் இன்றைக்கு ஒரு கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரமானது இந்த பிள்ளைகளை ஆண்டவரே தொடர்ட்டே ஏசப்பா. ஆண்டவரே தமிழ்நாடு மட்டும் அல்லப்பா, இந்தியா அளவில் ஆண்டவரே இதை தயாரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைக்கிற ஆண்டவரே இன்றைக்கு அவர்களை தொடுவீராக, இன்றைக்கு அவர்களை ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க அப்படியாய் செய்ய போற கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம். நீரே ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் இந்த பாரமுள்ள ஜெபத்தை கேட்டு இந்த உற்பத்தி செய்கின்ற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ரட்சிக்க போவதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து நாம் இந்த கொள்ளை செய்கின்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக இந்த கூலிப்படையை வைத்து அநேகரை கொலை செய்கிறாங்க. ஆண்டுதோறும் 120 150க்கு மேலான கொலைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. அதனால் விதமாக பணத்தை வாங்கி கொண்டு கொலை பண்ணுறாங்க. அதோடு கூட முன்பகைன்னு சொல்லி அதற்காக கொலை எல்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி இந்த கூலி படைகளெல்லாம் ஆண்டவர் சந்திக்கும்படியாக அவர்களெல்லாம் அந்த இதிலிருந்து விடுதலையாகவும் அவர்கள் அதிலிருந்து மீட்கப்படவும் ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இதோ ஏசப்பா இந்த வேலை கொடுத்தீர் ஏசப்பா, அதற்கு நன்றி ஏசப்பா. இதோ ஏசப்பா இந்த கொலை செய்கிறவங்களை ஆசீர்வதியும் ஏசப்பா. ஏசப்பா அவங்க ஏசப்பா எத்தனையோ ஏசப்பா காசுக்காக ஏசப்பா கொலை செய்கிறாங்களே ஏசப்பா. காசு ஏசப்பா எத்தனையோ பேர் கொலை செஞ்சுருக்கிறாங்களே ஏசப்பா. ஒரு ஆண்டுக்கு எத்தனையோ பேர் ஏசப்பா கொலைப்படுறாங்களே ஏசப்பா. காசுக்காக எத்தனையோ பேர் ஏசப்பா கொலை செய்கிறாங்களே ஏசப்பா. காசு ஆசையின் மூலியமாக ஏசப்பா பாதிக்கப்படுறவங்களே ஏசப்பா. நீங்கள் ஏசப்பா பாருங்க ஏசப்பா அந்த ஏசப்பா கொலை பண்ணுறவங்களே ஏசப்பா அந்த இதுலேருந்து எடுங்க ஏசப்பா. உமக்கு என்று ஊழியம் செய்யணும் ஏசப்பா. ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏசப்பா ஞானத்தை தாங்க ஏசப்பா. காசுக்காக செய்யக்கூடாது ஏசப்பா. உங்களுடைய ஊழியத்தை மட்டும் செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. எத்தனையோ பேர் ஏசப்பா பகையினால் ஏசப்பா கொலை பண்ணுறாங்களே ஏசப்பா. பகைக்கு ஏசப்பா எத்தனையோ பேர் கொலைப்பட்டு ஏசப்பா அவங்க குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது ஏசப்பா. அந்த கொலை பண்ணுறவங்கள ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஏசப்பா. பகைன்றது இருக்கக்கூடாது ஏசப்பா. உங்களுடைய நாம மட்டும் உயரணும் ஏசப்பா. நீங்களே பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அதுலேருந்து விடுதலை ஆகணும் ஏசப்பா. இது பாவம் என்று ஏசப்பா அறிந்து ஏசப்பா உமக்கு என்று ஏசப்பா வாழ நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த ஏசப்பா ஜப குறிப்பு கொடுத்தீர் ஏசப்பா. அதற்கும் நன்றி ஏசப்பா. நீங்களே பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை நமக்கு ஒருவரே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இந்த பாரமான ஜபத்தை கேட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இனி இந்த கூலி படைகள் எதுவும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் செய்ய போகின்ற கிருபிக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த ஆணவ கொலை என்று அநேக கொலைகள் நடக்கிறது. ஜாதி மதம் மாறி திருமணம் செய்து கொள்கிறவர்கள் மற்ற காரியங்களுக்காக இந்த ஆணவ கொலை செய்கிறாங்க. அந்த கொலை செய்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ரட்சிக்கும்படியாய் இந்த மதத்தின் பேராலையும் ஜாதியின் பேராலும் கொலை செய்கின்ற அந்த மக்கள் ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கலாம். ஏன்னா அதன் மூலமாக அநேக குடும்பங்கள் கஷ்டப்படுகின்றது. அநேக குடும்பங்கள் கணவனையோ மனைவியோ இழந்து தவிக்கிறார்கள். அந்த நிலைமை மாற ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் இந்த ஆணவ கொலை செய்கின்ற மக்களையும் அந்த ஜாதி மதத்தின் பேரிலே கொலை செய்கின்ற மக்களையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாகவும் அவர்கள் மனம் மாறும்படியாகவும் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே சப்பா இந்த வாலிபர் கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே சப்பா இந்த ஆணவ கொலை ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே சப்பா இந்த ஆணவ கொலையில் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே ஜாதி வெறிகள் ஆண்டவரே சப்பா, மதம் வெறிகள் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே நாட்டில் ஒற்றுமையில் ஆண்டவரே சப்பா இந்த வாலிபர்களை சந்திங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே எல்லா ஆணவ கொலையின் ஆவிகளே ஆண்டவரே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே அவர்களை சந்திங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே சப்பா ஆள் காட்டி ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே இவனை கொலை செய்ய வேண்டும் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே சப்பா அந்த கொலை வெறுகிற ஆவிகளை ஆண்டவரே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே நீர் பெரியவர் என்று காண்பீங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே நீங்கள் சந்திங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே சப்பா இந்த ஆண்டவரே சப்பா இதமான காரியங்களை செய்கிற ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே எல்லாரும் சந்திங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே அமைச்சரை சந்திங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே இந்த தலைவரை சந்திங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே இந்த கொலை செய்கிற ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே எல்லா ஆவிகளும் கடிந்து கொள்ளுகிற ஆண்டவரே சப்பா. அந்த நபரை சந்திங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே நிறைய கொலைகள் எங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே எங்கள் ஜபத்தை கேளுங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே பதில் தருகிற தேவன் ஆண்டவரே.
ஆண்டவரே நீங்கள் சந்திங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே சப்பா நீர் உண்மையுள்ள தேவன் என்று ஆண்டவரே அவர்களுக்கு நிரூபித்து காட்டுங்க ஆண்டவரே சப்பா. எல்லா கொலை வெளிகளின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிற ஆண்டவரே, எல்லா குறை வெளிகள் ஆவிகள் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சப்பா ஆண்டவரே குறையணும் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே வாலிபர்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே இது மாதிரி ஆண்டவரே சப்பா இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. ஆண்டவர் வாலிபர்கள் ஆண்டவரே சப்பா மனமாற ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே உண்மைக்குள்ள ஆண்டவரே சப்பா ஆண்டவர் வர கிருப செய்வீராக ஆண்டவரே. நீர் மாத்திரம் அழக செய்யுங்க. எல்லா துதிக நமக்கு மேல் அமைக்க செலுத்துகிறோம் மேசிம் ஜெபிலம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் இந்த பாரமுள்ள ஜெபத்தை கேட்டு அப்படி செய்ய போகிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அன்பின் ஆண்டவரே, அந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த விதமாக ஆண்டவரே போதைக்கு அடிமையாக இருக்கின்ற மக்களுக்காகவும் ஆண்டவரே இந்த கொலைகளை செய்கின்ற மக்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே ஒரு கிருபை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் மனதுருகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த மக்கள் ஆண்டவரே மனமாறவும் ஆண்டவர் ரட்சிப்பு அடைவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இதன் மூலமாக நாம மையப்படைவதும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய ஜபத்தையெல்லாம் கேட்டு நீர் ஆமீன் என்றும் பதில் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகனமாக மேலே உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தேசத்தில் அநேக பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. தேவன் அறிந்த பிள்ளைகளும் தேவன் அறியாத பிள்ளைகளும் இன்று பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அவர்கள் அறியாமல் தன் பாவங்களை பெருகி கொண்டிருக்கிறார்கள். பாவம் லெக்கை விட்டு விலகி செல்கிறது. பாவம் தூண்டுகிற வல்லமைகள் ஒன்று உலகமும், ஒன்று மாமிசம், ஒன்று பிசாசு. இந்த அநேக வாலிப பிள்ளைகளும் தன் உலகத்தின் ஆசை இச்சைகளும், உலக சிநேகிதங்களும், உலக வேஷங்களும், உலக நாகரிகங்கள், உலக பாரம்பரியங்கள் தன் பாவத்தினால் பெருகி கொண்டிருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனம் சொல்லப்படுகிறது. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமானது மரணத்தை பிறப்பிக்கும். தேவ ஜனமே, இந்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை மதுமயக்கம், விபச்சாரம், பேசிதானம், பொறாமை, துர்க்குணம், பொல்லாப்பு, இப்படியே நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் பாவங்கள். ஆனால் இந்த பாவத்தின் அகோரம் என்ன, இந்த பாவத்தின் கொடிய விளைவுகள் என்ன என்று நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஒன்று, பாவத்தின் விளைவு தேவனை விட்டு பிரிக்கிறது. 2, அடிமை, பாவம் அடிமைப்படுத்துகிறது. 3, அசுத்த ஆவிகள் குடியேற்றுகின்றன. பாவம் கண்களை குருடாக்குகிறது. பாவம் சமாதானமில்லை. பாவத்தினால் நோய்கள் வருகிறது. கடைசியாய் பாவம் நியாய தீர்ப்பு வருகிறது. அன்பான தேவ பிள்ளையே, உண்மையாக நடந்த ஒரு குடும்பம், கணவன் மனைவி 2 பிள்ளைகள். அந்த கணவன் குடித்து விட்டு வந்து ஒரு நாள் மனைவியை அடித்தார். தலையில் அடித்தோன்னு அந்த அம்மா மயக்கெழுந்து கீழே விழுந்து விட்டார்கள். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனார்கள். அந்த மகள் கொஞ்சம் சிக்காக இருந்து ஐசியூக்கு மாற்றப்பட்டாள். அவனும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த ஜெயிலில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர், ஒரு மிஷினரி போய் சந்திக்கிறாங்க. அந்த மிஷினரியிடம், இந்த குடி போதை என் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது பாஸ்டர். இந்த குடி வெறி என்ன என் பிள்ளைகளை பிரிக்க செய்தது பாஸ்டர். இந்த குடி வெறினால
என் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது என் மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்கா பாஸ்டர் என்று. எனக்கு இதிலிருந்து ஒரு மன்னிப்பு கிடைக்குமா, அந்த பாவத்திற்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குமா என்று கண்ணீரோடு அந்த மிஷினருடைய கால்களில் உட்கார்ந்து அழுதாராம். அந்த மிஷினரி சொன்னாராம், இதோ எழுந்த போனவைகளை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்பது. எனக்கு அன்பான தேவ பிள்ளை, நீ நானும் இந்த தேசத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நாம் காவலாளியாக இருக்கிறோம். நாம் திறப்பில் நிற்கிற பிள்ளைகளாய் நாம் நிற்கிறோம். நாம் இருளில் நடவாதபடி என் நாசனாக இயேசு கிறிஸ்து ஜீவ ஒளியை நாம் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம். அநேக இடத்துல கொள்ளை, அநேக இடத்துல விபச்சாரம், அநேக இடத்துல போராட்டங்கள், வெறிகள், கொள்ளை வரிகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதிகாரத்தின் வல்லமைகள், துரைத்தன வல்லமைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த போராட்டம் மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் பிரம்மஞ்சத்தில் இருக்கிற அந்தரங்கள் லோகாதிபதி ஆவிகளோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று நாம் சர்வாயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்திய வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நீ சத்திய வசனத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும் போது அந்த வாள் சாத்தானை ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை, நீங்கள் உலகம் எங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். நீ சுவிசேஷம் அறிவிக்கவில்லை என்றால் உனக்கு ஐயோ. தேவச்சனமே, இன்னைக்கு எத்தனை பேர் சிறைச்சாலையில கொலை செய்துட்டு தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் அந்த கொலைக்காக பரிதபித்து கொண்டு நான் தவறு செய்து விட்டேனே என்று குடி போதையில தன் தவறுகளை, தன் குடும்பத்தை, அவனுக்கு இருக்கிற இந்த குடும்பத்தில் மதிப்பு கிடையாது, சமூகத்தில் மதிப்பு கிடையாது, அவன் ஒரு ஒடுக்கப்பட்டவனா நிற்கிறான். காரணம் அவன் குடி போதை, அவன் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அடிமை அவனை படுத்துகிறது. இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சுக்கிறேன், நாளைக்கு கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் என்று அவன் கண்ணீரோடு, அது அடிமை, பாவம் அடிமைப்படுத்துகிறது. பாவம் செய்கிறான் எவனும் அதுக்கு அடிமையாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சிம்சோன் கண்கள் மறைக்கப்பட்ட விபச்சார மடியில் படித்து கொண்டது. அவன் கடைசி வரைக்கும் குருடனாகவே வாழ்ந்தான். ஒரு அபிஷேகப்பட்ட மனுஷன் சிம்சோன். பாவம் கர்ப்பம் தரித்தது, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவம் பூரணமாகும் போது மரணத்தை சந்திக்கிறது. உனக்கும் எனக்கும் தேவன் கடுத்து கொடுத்தது, இதை செய், இதை செய்யாத என்று நியாயப்பிரமாணம், கட்டளை வேதத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. நாம் ஏன் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க முடியவில்லை? ஏன் நாம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு போக முடியல? ஒரு மிஷனரி இங்கே வந்து வெள்ளூர் பட்டணத்தில், இந்த தமிழ்நாட்டில் மிஷனரிகள் வந்து அநேக இடங்களில் ஸ்கூலும் ஹாஸ்டலும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலும் நிறுவினார்களே, அவங்களுக்குள்ளே இருந்த பாரம், அவர்கள் தேவனை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு காண்பிக்கத்தக்க தேவனை கொண்டு வந்தார்கள். நீயும் நானும் சிஷ்யர்களாக இருக்கிறோமா? கண்களை மூடி ஒரு வீசு. உங்கள் தெரிஞ்சவர்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் குடும்ப உறவுகள் எத்தனையோ பேர் குடிக்கு, மது போதைக்கு, விபச்சாரக்கு, வேசித்தனத்துக்கு, மோக இச்சைக்கு, உலக சிநேகிதத்துக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற, இந்த சிநேகத்தில் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்குமா? தேவ ஜனமே, குடி போதையில் ஒரு குடும்பம் அலக்கழிக்கப்பட்டால் அந்த குடும்பத்தில் முதல் இருள் என்ற அதிகாரத்தில்
அது அவனுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கும். அந்த சமாதானம் இல்லாமல் வாழ்க்கை, அந்த குடும்பம் சஞ்சரிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த குடும்பத்தில் வறுமை, அந்த குடும்பங்களில் இருக்கிற எல்லாவற்றையும் சந்திக்கப்பட அவன் இருளில் இருக்கிறானே, அந்த இருளில் இருந்து அவன் வெளியே கொண்டு வரத்தக்க சத்திய வசனம் என்கிற போகணுமே. இன்னைக்கு சிறு குழந்தையெல்லாம் கஞ்சா கடிமை. அவனுக்கெல்லாம் யாரு சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? ஒரு நீங்க கொஞ்சம் கஞ்சா கொடுத்தா அவன் என்ன செய்யறானே தெரியலையே. அவன் அந்த ஆவியை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆசப் ராஜா ஒரு பக்கத்து நிலத்தை ஆசைப்பட்டான்னு சொல்லி எசேபேலை வீண் படிய சொல்லி ஒரு நீதிமானை கொலை செய்வாள். இன்னைக்கு அநேக அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஏழை குடும்பம் ஒரு பணக்காரத்தினை அடிமைப்படுத்துகிறான். ஒரு அதிகாரம் உள்ளவன் ஒரு சிறுமைப்பட்டவனை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறான். உண்மையும் நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் ஒரு துன்மார்க்கன் வந்து இந்த காலத்தில் அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறான். தேவ ஜனமே, ஆனால் அவனுக்கு தெரியல துன்மார்க்கு சமாதானம் இல்லை என்று. ஆனால் நீதிமானோ பரிபூரணமான வாழ்க்கையை அடைவான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒரு பாரத்தோடு கண்ணீரோடு நம்ம ஜெபித்தா கர்த்தர் அநேக இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் கொண்டு வர முடியும். அண்ணால் வருஷம் வருஷம் ஆலயத்துக்கு வருவாள். ஆனால் அவள் எப்போ அந்த ஆலயத்தில் கண்ணீர் விட்டாலோ அந்த கண்ணீருடைய ஜபத்துக்குத்தான் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். நாம் அநேக தேவ சமூகத்துக்கு போக முடிய பிள்ளைகளே, ஆனால் உன்னுடைய கண்ணீர் தேவனுடைய பாதத்தை நினைக்க கூடுமானால் அந்த கண்ணீருடைய விளைவு என்ன, அந்த கண்ணீருடைய மதிப்பு என்ன, அந்த கண்ணீருடைய பல இலக்கணங்கள் இருக்கிறது, பல வார்த்தைகள் இருக்கிறது. அந்த கண்ணீர் நீர் ஒரு குடிப்போதிலருக்காக நீர் ஒரு கண்ணீர் விட்டு சிந்து, கண்ணீர் விட்டு அழு, இருதயத்தை ஒட்ட. மரியாள் சொன்னார், நிலமான தைலத்தை உடைத்தால் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, உன் கடினமான இருதயத்தை உட, உன் கடினமான இருதயத்தை உட. பிறருக்காக திறப்பில்லைன்னு இல்லை, நீர் ஒரு காவலானியா நிற்கிற, நீர் ஒரு எல்லாவற்றிற்கும் நீர் சுதந்திரவாளியா நீ நிற்கிற. நீர் பார்க்குற ஜனங்கள் எல்லாம் நீர் தான் திறப்பில் நிற்கணும். நீ பார்க்குற எல்லா குடிக்காரருக்கு யாரெல்லாம் அடிமைப்படுத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் மது பழக்கம், யாரெல்லாம் வேசிதானம், யாரெல்லாம் உலக ஆசை இச்சலை விழுந்து போய் நிற்கிறார்களோ, நீர் அவர்களுக்காக திறப்பில் நிற்கணும். நான் திறப்பில் நிற்கிறேன். கர்த்தாவே, என் ஜனங்களை ரட்சியும், இது ஒரு வாட்டி என் ஜனங்களை மன்னியும், அவர்கள் ரட்சிக்கப்படத்தக்க உம்முடைய கரம் வல்லமை உள்ளது என்று நம்ம ஜெபிப்போமா? கல்வாரி சிலுவையில் சாத்தானுடைய தலையை நசுக்கினுடைய ஜெயம் இந்த தேசத்தில் இறங்கட்டும் என்று ஜெபிங்க. உன் பக்கத்து வீட்டுக்காரருக்காக ஜெபிங்க, உன் தெருவில் இருக்கிற குடிக்காரருக்காக ஜெபிங்க, உன் தெருவில் இருக்கிற வேசிதானம் பண்ணிருக்கிறவர்களுக்காக ஜெபிங்க. இன்னைக்கு அநேக கிராமத்தில் கஞ்சாக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. இதோ பள்ளி பருவத்திலேயே சிகரெட்டுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்ட பிள்ளைகளுக்கு ஜெபிங்க. பள்ளி பருவத்திலே இதோ மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு தெரியாம, ஆசிரியர்களுக்கு தெரியாம, அவன் வாயில என்ன வைத்து கொண்டிருக்க என்று தெரியாமவே பள்ளிக்கூடத்துக்கு போய் கொண்டிருக்கிற பிள்ளைக்காக நாம ஜெபிக்கலாமே. பாலகன் தன் வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இரக்கமுள்ள ஜீவனுள்ள தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா, உம்மை நோக்கி கதறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, வாலிப பிள்ளைகள் எத்தனையோ பேர் தன் இலக்கை விட்டு மாறி போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. காணாமல் போன ஆடுகளை போல மந்தை விட்டு அலைந்து திரிகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. என் பட்டணத்தை ரட்சியும் ஆண்டவரே, என் ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே. தோ தரித்திரத்திலும் வறுமையிலும் குடிபோதைக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இருள் என்ற அதிகாரம் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன்.
என் தேவனுடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வெளிச்சம் அவர் முகத்து மேல பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் தருகிற மகிமை ஒரு நாளும் பிடுங்க முடியாது ஆண்டவரே. உம்முடைய வல்லமுள்ள கரம் என் ஜனங்களை ரட்சிக்கப்படட்டும் ஐயா. கையேந்து நிற்கிறோம் ஆண்டவரே, கையேந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்தில் இயேசு சாமி வறுமையில் வாழ்றாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் இயேசப்பா தோல்வியில ஏமாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஐயோ இந்த பிள்ளை இப்படி டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இவனோ ஒரு கஞ்சாக்கு குடி போதைக்கும் வேசிதனத்துக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் ஆண்டவரே. என் தேவனே, எத்தனை பெற்றோருடைய கண்ணீர் ஆண்டவரே. என் பட்டணம் இருளில் முழகாதபடி காத்து கொள்ளுங்க. இதோ சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல இயேசு சாமி, ஊர் ஜனமே இவன் ஒரு பாவி துன்மார்க்கன் என்று சொன்னார்கள். ஆனால் நீர் சகைவை பார்த்து சகைவை வா என்று கூப்பிட்டீர் ஆண்டவரே. பாவிகளை சிநேகிக்கிற தேவன், அழைத்த தேவன் ஆண்டவரே. என் ஜனங்கள் இனி பாவம் என்ற அடிமைத்தனத்தில் நுகத்தில் மாட்டிக்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். சிம்சோனை போல இயேசு சாமி விபச்சாரம் அடியில விழாதபடி காத்துக்கொள்ளுவீராக. அவருடைய கண்கள் குருடாகாதபடி காத்துக்கொள்வீராக ஆண்டவர். என் தேவனே, உம்முடைய கரம் அளவற்ற முடியாத ரட்சிக்கக்கூடிய கரம் ஆண்டவரே. There is no end for Lord Jesus. Please forgive me our people, Lord Jesus. தேவனே, all are suffering this. நீர் அவர்களை விடுவிக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீர் நிச்சயமாகவே பதில் கொடுக்கிறவர், நிச்சயமாகவே மனதுருகிற தேவன் ஆண்டவர். அப்பா, உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். நீர் எங்களை அரவணி. இந்த ஜபங்களை உம்மிடத்தில் தூபங்களாய், விண்ணப்பமாய், மன்றாட்டுமாய், ஊக்கமாய், கருத்தோடு ஜபங்களாய் உம்மிடத்தில் வந்திருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீரே அல்பா ஓமேகமாக இருந்து வாய் நடத்தும். இவ்வனைத்து இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் ஆண்டவரே, நீர் எங்களை ஜபங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவரே, இந்த போதைக்கு அடிமையாக இருக்கின்ற பிள்ளைகளை உமது கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாக இருக்கின்றது என்று நாங்கள் கலாத்தியரில் வாசிக்கின்றோமே. அந்த விதமாக ஆண்டவரே, அதற்கு அடிமையாக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் நீங்கள் தொடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிலிருந்து விடுதலை பெற நீர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆவியின் கனிகளால் நிரப்ப நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை கட்டி வைத்திருக்கின்ற பிசாச நசிரனாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆண்டவரே அப்புறப்படுத்துகிறோம், விடுதலை செய்கிறோம் ஆண்டவரே. நீர் கிருபையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாக குடும்பத்திலே பிரச்சனை, அந்த சமுதாயத்தில் பிரச்சனை ஆண்டவரே, இன்னுமாய் ஆண்டவரே அவருடைய எதிர்கால பிரச்சனையாக இருக்கிறது ஆண்டவரே. ஒரு பிள்ளை சொல்கின்றது, என்னுடைய வீட்டிலே அப்பா குடித்து அம்மா அடிக்கிறார்கள் என்று கண்ணீரோடே ஜெபிக்குது சொல்லுகிறது ஆண்டவரே. அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே, இந்த சிறு வயதிலேயே இந்த மதுபானத்தின் மீது ஆண்டவரே ஒரு பெரிய வெறுப்பு ஏற்படுகிறது. அதனாலே இந்த விதமாக மதுபானத்தை ஆண்டவரே உற்பத்தி பண்ணுகின்ற ஒவ்வொரு உற்பத்தியாளர்களையும் உமது கரத்திலே கொடுக்குறோம். கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்கு ஆண்டவரே அரசியல் தலைவர்கள் எல்லாம் அதற்கு உடனடியாக இருக்கிறாங்க ஆண்டவரே. நீர் கிருபையாக இறங்கி இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவர்கள் ஆண்டவரே இந்த அரசியலை வைத்துக்கொண்டு ஆண்டவரே இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் ஆண்டவரே இந்த கடையெல்லாம் நாங்கள் மூட போகிறோம் என்று சொல்கிறாங்க. ஆனாலும் கூட ஆண்டவரே அவர்கள் மூடுறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அதனால் நல்ல வருமானம் வருகிறது என்று சொல்கிறார்கள் ஆண்டவரே. அந்த நிலைமையெல்லாம் மாற ஆண்டவரே அதுக்கு ஏற்ற வேறு விதத்தில் வருமானம் வரத்தக்கதான காரியங்களை செய்ய அவர்களுக்கு நல்ல ஆலோசனை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல இந்த தலைவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகர்கள் நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக நல்ல திட்டங்கள் செயல்படுத்த நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, விசேஷமாக அந்த மருந்துகள் மூலம் ட்ரக்ஸ் அடிக்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு வயதிலிருந்தே ஆண்டவரே அவர்கள் அந்த விதமான பழக்கத்திற்கு அடிமையாகிடுறார்கள் ஆண்டவரே. அந்த அடிமையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற கிருபையாக இறங்கும்படியாக
ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமாப்பா, நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த போதை பழக்கம் ஆண்டவர் முற்றிலுமாய் மாற, தமிழ்நாட்டிலே போதை இல்லாத ஒரு மாநிலமாய் மாற நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹைஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே, ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க இன்னுமாய் ஆண்டவரே வேலை செய்கின்றவர்கள் கூட ஆண்டவரே இதற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அதனால தங்களுடைய வேலை நேரத்தை கூட ஆண்டவரே அவர்கள் வேலைக்கு கூட சரியாக போகாமல் போகின்ற நிலைமை இருக்கிறது ஆண்டவரே. கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. மன இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திரைப்பிள்ளை நிற்கிறோம் ஆண்டவரே, நீர் கிருபையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் சுவாமி, நீ தொடர்ந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீ தொடும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த விதமாக ஒரு வேளை யாராவது இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிற மக்கள் பிள்ளைகள் ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் நீர் அவளை தொடும்படியாய் ஒருவேளை அவர்கள் இடத்திலே ஆண்டவரை ஜெபிப்பார்கள் என்றால் நீர் அவளை ஆண்டவரே அவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து ஆண்டவரே அவர்களுக்கு விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உங்கள் ஆவினாலே எல்லாம் கூடும் என்று உணரனை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே இதிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவரே அதை விடுதலை பெற்ற மக்கள் மறுபடியுமாக ஆண்டவரே அந்த அதற்கு அடிமையாகாதபடி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அநேக காரியங்களே அவர்கள் சொந்தமாக செய்ய முடியாதபடி ஆண்டவரே அவர்கள் இருக்கின்ற அந்த நிலைமையை அறிந்திருக்கிற சுவாமி, நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த போதை அடிமையிலிருந்து அவர்கள் விடுதலை பெறவும் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே அந்த கொள்ளைகள் செய்கின்ற மக்களை கூட உங்கள் கரத்திலே கொடுக்குறோம்ப்பா. நீர் கிருபை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, விசேஷமாக ஆண்டவரே இந்த ஆணவ கொலை செய்கின்ற மக்களை கூட கூலிப்படையை கூட உங்கள் கரத்திலே கொடுக்குறோம் ஆண்டவரே. பணத்தை வாங்கி கொண்டு ஆண்டவரே கொலை செய்கின்ற மக்களை என்னை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவனுடைய முன் விரோதத்தினாலேயோ ஆண்டவரே காரியங்களை செய்கின்ற அந்த மக்களை நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் இந்த விதமாக ஆண்டவரே கொலைக்கு அடிமையாகின்ற கொலையை செய்கிறார்கள் ஆண்டவரே. இந்த கூலி படையை கூட நீங்கள் ஆண்டவரே மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்கின்றது ஆண்டவரே. இந்த பணத்தை ஆசைக்காக ஆண்டவரே ஒருவரை வெட்டி மாய்த்து கொள்கின்ற நிலைமையை ஆண்டவரே நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் தொடர்ந்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அந்த விதமான கூலி படைகள் எல்லாம் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு தலைவராக இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் கூட நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஆண்டவரே கொலை செய்கின்ற அந்த நிலைமையெல்லாம் மாற எனக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் அந்த ஆணவ கொலையெல்லாம் கூட நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. நீர் கிருபையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனம் மதம் ஜாதி என்ற அந்த பெயரிலே ஆண்டவரே அவர்கள் கொலை செய்கின்றார்கள். ஒருவேளை கடந்த நாட்டிலே கூட ஆண்டவரே இந்த திருமணம் ஒரு ஜாதியிலிருந்து இன்னொரு ஜாதியில் ஒரு மதத்தில் அந்த திருமணம் செய்து கொண்டார் அவர்களெல்லாம் கொலை செய்கின்ற நிலைமை இருக்கிறது ஆண்டவரே. அந்த நிலைமையெல்லாம் மாறணும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கிருபையாய் இறங்கி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த விதமாக செய்கின்ற மக்களையெல்லாம் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவர் ஆண்டவரே விட்டு கொடுத்து ஆண்டவர் அன்பு செலுத்தி ஆண்டவர் காரியங்களை செய்ய உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த போதையிலே அடிமையாக இருக்கிறவங்க ஆண்டவரே போதையில் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாத நிலைமையில் ஆண்டவரே அது செய்கின்ற காரியங்களெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதிலிருந்து விடுபட முடியாத நிலைமையில் இருக்கிற மக்களை கூட நீங்கள் ஆண்டவரே ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கூட விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே எடுத்துக்கொள்கின்ற அநேக சமூக சேவை நிறுவனங்களுக்காக கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே அந்த ஆன்டி ட்ரக்ஸ் மிஷின் எல்லாவற்றையும் நீங்கள் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த ட்ரக்ஸ்லாம் எடுக்கிறவங்க ஆண்டவரே அந்த மருந்தெல்லாம் எடுக்கிறவங்க ஆண்டவரை ஒழுங்காக எடுக்கத்தக்கதான பலத்தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை அதை திடீரென்று விட முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது கூட ஆண்டவரே அந்த கிருபை அவர்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விதமாக ஆண்டவரே அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற நீர் கிருபையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் சுவாமி, நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த காரியங்களிலே உங்கள் கிருபை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக நீதிமொழிகள் 24 நாங்கள் வாசிக்கின்ற வண்ணமாக ஆண்டவரே, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலந்த கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தாபரிக்கிறவர்களுக்கும் கலப்பில்லாத சாராயத்தை நாடுகளுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாக இருந்து பாத்திரத்திலே பளபளப்பென்று தோன்றுவது போல அதை பாராதே, அது மெதுவாக இறங்கும், முடிவில் அது பாம்பை போல கடிக்கும், வீரனை போல தீண்டும் என்று
நீதிமொழியிலே நாங்கள் வாசிக்கின்றோமே. இந்த விதமாக ஆண்டவரே இருக்கின்ற அந்த மதுபானத்தை ஆண்டவரே, குடிப்பழக்கத்தை ஆண்டவரே விட்டுவிட நீர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதனால் குடும்பத்தில் வறுமை ஆண்டவரே, மனைவி சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் ஆண்டவரே கணவன் வாங்கி குடித்து விட்டு வந்து அடிக்கின்ற நிலைமை இருக்கின்ற அந்த நிலைமையெல்லாம் நீர் மாற்றும்படியாக நீ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக அந்த டாஸ்மாக் கடைகள்லாம் மூட கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. தாப்பனே, அதுக்கு உடனடியாக இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாரும் கூட நீங்கள் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நீங்கள் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த போதை பழக்கத்தை, குடிப்பழக்கத்தை அந்த ஆண்டவரே விட்டுவிட முயற்சிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட நீர் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களுக்கு கூட முது பிரசன்னத்தினாலே ஆண்டவரே நீ வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல ஆலோசனை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல ஆலோசனைகளை நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் நாட்டிலே ஆண்டவரே இந்த குடி பழக்கம், குடி போதை ஆண்டவரே இந்த உற்பத்தி பண்ணுற எல்லாரையும் நீங்கள் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நீ வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த விதமாக ஆண்டவரை கூடி ஜெபிப்பதற்கு ஆண்டவரை விசேஷமாக அந்த போதையிலே அகப்பட்டு கொண்டு போதையிலே அடிமையாக இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்க நீர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஆண்டவரே அந்த குடினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்க நீர் கொடுத்த கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அதிலிருந்து விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் மனதுருகிற தெய்வம் ஆண்டவரே நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் சாமி. மன ஒருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவன். மன இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த பாவங்களையும் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஜபத்தை நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த குடி போதையிலே ஆண்டவரே இருக்கின்ற மக்களையும் ஆண்டவரே அந்த போதையினாலே அடிமைப்பட்டிருக்கிற மக்களையும் மீட்டு கொள்ளும்படியாகவும் ஆண்டவரே அவர்களை ரட்சிக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவளை காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவரே விசேஷமாக அந்த நாளிலும் கூட இந்த விதமாக இந்த 12 மணி நேர உபவாச ஜப கூடுகையிலே பங்கு பெறும்படியாக சந்தர்ப்பத்தை கொடுத்த IMTVக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இயேசு உன்னை நேசிக்கின்றார் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தொடர்ந்து இந்த விதமான வாலிபர் மத்தியிலேயும் அந்த கிராம ஊழியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த விதமாக எங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து இதில் பங்கு பெற்று ஜெபிப்பதற்கு கொடுத்த IMTV நிர்வாகிகளுக்காகவும் அவர்கள் பொறுப்பாளர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு IMTV நண்பர்களுக்காகவும் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் விசேஷமாக உபாகமும் 28 சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக இந்த IMTV செய்கின்ற ஊழியர்களோடும் கூட அதில் வேலை செய்கின்ற ஒவ்வொரு ஊழியரோடும் கூட அதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களோடும் கூட என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமீன் ஆமீன்.